Water, the elixir of life, today second part. One of the most remarkable facts about water is its power to carry slit or finely divided soil in suspension. ரொம்ப முக்கியமான அம்சம், தண்ணியோட முக்கியமான அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அதை அடிச்சுட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வண்டல் மண், அங்கே இருக்கக்கூடிய மண் எல்லாமே வந்து நீக்கிட்டு போகுது. அதை தான் இங்கே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கலர் ஆஃப் த வாட்டர் இன் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ். இதுதான் வந்து ரெயின்ஃபெட் டேங்க்ஸ்லாம் வந்து ஏன் வந்து அந்த கலரில் இருக்குன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வண்டல் மண் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வண்டல் மண் கொண்டு சேர்க்கும் போது அந்த மண்ணுடைய கலர் தான் நமக்கு வந்து தெரியுதுன்றாங்க. அப்போ ஒரு இடத்துக்கும் இதை வந்து கலர் வந்து வேரி ஆகும். அந்த நேச்சர் ஆஃப் எர்த்தை பொறுத்து, அந்த இடத்த பொறுத்து இருக்குது, கேட்ச்மெண்ட் ஏரியாவை பொறுத்து இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த வந்து இம்மீடியட்டாக அந்த தண்ணி வந்து போகும்போது, ஃப்ரெஷ் ஃப்ளோயிங் வாட்டர் போகும்போது அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து என்ன மாதிரியான இடத்துலேருந்து அந்த தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. Swift flowing water can carry fairly large and heavy particles. Swiftly அப்படின்னால ஸ்பீடாக, நல்ல ஸ்பீடாக போகக்கூடிய தண்ணி வந்து என்ன ஆகுமா, ஹெவி பார்ட்டிகல்ஸை கூட வந்து அடிச்சுட்டு போகும். The finest particles, however, remain floating within the liquid in spite of their great density and are carried to great distances. என்னன்னா, அப்போ ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு தண்ணி போயிட்டே இருக்குது. அப்போ போகும்போது நல்லா பயங்கரமாக ஃபோர்ஸாக போகும்போது காரை கூட அடிச்சுட்டு போகுது. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சாதாரணமாக தண்ணி போகும்போது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து அடிச்சுட்டு போகுது. அதே மாதிரி இன்னும் அதிகமாக வந்து தண்ணி போகும்போது அதோடைய டென்சிட்டி அதிகமாகும் போது இன்னமும் அதோடைய ட்ராவல் வந்து என்னது, எவ்வளோ தூரம் வந்து அடித்து கொண்டு போகுதுன்றாங்க. Such particles are of course extremely small. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுலாம் ரொம்ப தூரம் வரைக்கும் என்னது அடிச்சுட்டு போகும். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸும் அதில் வந்து போகுன்றாங்க. Incredibly large amount of solid matter can be transported in this way. ஸோ அதே மாதிரி என்னது பெரிய அந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு கார் நிற்குது, சும்மா ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா அந்த கார் போகுமா? இதுவே ஒரு டேமை திறந்து விட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல நம்ம வசிக்கக்கூடிய இடமா இருந்தால் வீடு கூட பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பேத்துக்கிட்டு இடிஞ்சு விழுந்தது. அப்போ தண்ணியை வந்து நம்ம எப்பயுமே வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து இருக்கக்கூடாது. அப்போ அந்த தண்ணி போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகும், அடிச்சுட்டு போகுன்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, when slit laden water mixes with the salt water of the sea, there is a rapid precipitation of the suspended matter. ஸோ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கடலை போய் கலக்கும்போது அது எதையும் சேர்த்து கொண்டு போகுது, வண்டல் மண்ணையும் சேர்த்து கொண்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி ஒன்ஸ் அதை வந்து கலக்கும்போது, அது தண்ணியும் அந்த மண்ணும் வந்து கலக்கும்போது அந்த சமயத்தில் வந்து இந்த மண்டலமே அப்படியே அந்த சீ ஷோர் பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்படியே அங்கே வந்து என்ன ஆகும், அந்த சஸ்பெண்டட் மேட்டலுமே அங்கே வந்து படிஞ்சு போயிடுன்றாங்க. So this can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. இது வந்து எப்படி நம்ம எதோட ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு போட்டில் வந்து அந்த காலத்தில் போட்லேயே வந்து ஸ்டீமர் வச்சு போயிருப்பாங்களாம். அப்போ ஆற்றுல இருந்து கடலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஆற்று தண்ணிக்கும் கடல் தண்ணிக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். The color of the water changes successfully from a muddy red or brown of slit through varying shadows of yellow and green, finally to the blue of the deep sea. அதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமரில் போகும்போது ஆற்றுலேருந்து கடலுக்கு போகிற அந்த பயணிக்கும் பொழுது அந்த கலர் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்குமா. ஃபஸ்ட்டு மட்டி ரெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சில்ட்டுன்றது இந்த இடத்துல வந்து ப்ரௌனான வண்டல் மண்ணாக இருக்கும். அப்படியே போக போக எல்லோ க்ரீனு அப்படின்னு போயிட்டு கடைசியாக வந்து என்ன ஆகும், ஃபைனலாக வந்து உங்களுக்கு டீப் சி அது எப்படி இருக்குமா, ப்ளூவாக இருக்குது அப்படின்றாங்க. The great tracts of land have been formed by silt, thus deposited is evident on an examination of the soil. என்ன சாயில், சாயில் இன் அனிவியல் ஏரியாஸ். அப்போ இதுதான் இந்த தண்ணி வந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணி போய் அப்போ அது போல் போய் டெபாசிட் ஆகக்கூடிய அந்த வண்டல் மண் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அலிவியல் சாயில் சொல்லுவாங்க, அந்த அலிவியல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. Such land consisting as it does of finely divided matter is usually very fertile. இப்படிப்பட்ட அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த அலிவியல் சாயில் உள்ள அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான அந்த மண். ஸோ அந்த மண் வந்து எதுக்கு ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும், ஃபர்டைலாக வந்து இது யூஸாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது வளம் நிறைந்த மண்ணாக இருக்கும். அந்த மண்ணில் வந்து விளைந்தது எல்லாமே வந்து நல்லா வளரும், சக்தி வாய்ந்த மண்ணுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதுதான் வந்து ஃபர்டைல்னு சொல்கிறாங்க. The flow of water has undoubtedly played a great part and a beneficent one in geological process by which the soil on the earth's surface has been formed from the rock of its crust. அப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த தண்ணி ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகுது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் வந்து ஆக்ட் ஆகுது. நம்மளுடைய புவி சார்ந்த இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இது பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகுது, இந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு வளமான லேண்டை வந்து உருவாக்கி தருது. அப்படிப்பட்ட இந்த மண் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் சர்ஃபேஸான இல்லை ராக்ஸில் இருக்கக்கூடிய
க்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, க்ரஸ்ட்டுன்னு அது மேல் ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரஸ்ட்லேருந்து வந்து நமக்கு வந்து அந்த மண் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 இன்ச் மண் ஃபார்ம் ஆகுது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே ஆகுமா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஏஜென்சி, அதாவது இதே தண்ணி என்ன பண்ணுதாமா, ஒரு சில பட்சத்தில் என்ன பண்ணுது, அழிவையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மண், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மண்ணை வந்து அரிச்சிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. இதை நம்ம ஒழுங்காக செக் பண்ணாமல் விட்டுட்டுனா நம்மளுடைய நாட்டுக்கே வந்து அது அழிவை ஏற்படுத்தி கொடுக்குன்றாங்க. So next பாருங்க, the problem of a soil erosion is one of the serious import in various countries and especially in many parts of India. அப்போ இந்த soil erosion வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ஓகே, அது வந்து பெரிய பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நம்ம நாட்டு மட்டும், நம்ம வேறு நாட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில இந்தியாலையும் வந்து இந்த பகுதியில் வந்து இது நடக்குதுன்றாங்க. The conditions under which it occurs and the measures by which it can be checked are deserving of the closest study. அப்போ இது போல் நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோன்னா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நம்ம செக் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணுன்றாங்க. அப்போ சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய மரங்கள் வந்து நடணும். ஓகேங்களா. அப்போ நிறைய மரங்கள் நடும்போது அந்த இடத்துல வந்து மண்ணரிப்பு வந்து ஏற்படாது அப்படின்றது தான் இதை மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சாயில் erosion occurs in successive steps, the earliest of which might easily pass unnoticed. In the later stages, the cutting up and washing away of the earth is only too painful apparent in the formation of deep gullies and ravines, which make all agriculture impossible. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சாயில் எரோஷன் வந்து உடனே நடக்காது. ரொம்ப காலமாக தண்ணி அந்த இடத்துல போய் அதுக்கப்புறம் தான் ஒரு சில கட்டத்தில் ஃபுல்லாக மண்ணரிப்பு ஏற்பட்டுரும். அப்போ சாதாரணமாக தண்ணி அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பயே வந்து என்ன பண்ணணும், அதுக்கான ரெமிடிஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டுனா அது என்ன ஆகும், அந்த எர்த்துன்றது அந்த பகுதியை வந்து ஃபுல்லாமே வந்து அது அழிச்சிட்டு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அங்கே வந்து விவசாயமே பண்ண முடியாத ஒரு இடமா வந்து மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி சாயில் எரோஷன் நடக்கும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் டீப் கல்லீஸ் அண்ட் ராவ்னிஸ். இந்த கல்லீஸ்ன்றது வந்து பெரிய பெரிய பள்ளமாக ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நல்லா நார்மலாக மூடாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து அடிச்சு போய் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பெரிய பள்ளமாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ராவ்னிஸ் வந்து பெரிய பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும். அப்போ சாதாரண நிலப்பரப்பு இல்லாமல் ஃபுல்லாக டீப்பாக வந்து உங்களுக்கு மாறிடும். அப்போ அந்த இடத்துல வந்து விவசாயமே வந்து பண்ண முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுன்றாங்க. Sudden burst of excessively heavy rain resulting in large enough surplus water are the principal factor in causing soil erosion. Soil erosion மண்ணரிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் திடீர்னு ஹெவியான மழை பெஞ்சு பயங்கரமாக தண்ணி வந்து அந்த இடத்த வந்து அடிச்சுட்டு போகும்போது சாயில் எரோஷன் வந்து ஆகுதுன்றாங்க. Contributory causes are the slope of land, removal of the natural protective coat of vegetation, existence of ruts along with which the water can flow with a rapidly gathering momentum, and the absence of any checks of such flow. ஸோ கான்ட்ரிபியூட்டரி காசஸ்னால் முக்கியமான காரணங்கள் இந்த ஸ்லோப் ஆஃப் லேண்டில் வந்து இந்த சாயில் எரோஷன் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரமான இந்த வெஜிடேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிலாம் வந்து அவங்க அழிச்சிக்கிட்டு வர்றது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய மரம் செடி வந்து வைக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரட்ஸ்ன்றது அந்த மென்மையான மண்ணில் வாகனம் போய் உங்களுக்கு வந்து டீப் ட்ராக்காக வந்து ஃபார்ம் ஆகிடும். அது வழியாக என்ன பண்ணுதா, வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி வந்து ஃப்ளோ ஆகும்போது இன்னும் நிறைய தண்ணி வரும்போது அது வழியாக ஈஸியாக ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து சாயில் எரோஷன் வந்து ஆகுது அப்படின்றாங்க. அதை நீ செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இழப்பு தான். ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு வந்து இழப்பு வந்து ஏற்படுன்றாங்க. அதுமாதிரி இன்க்ரெடிபிள் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரிஷியஸ் ஆயில், அதே மாதிரி அதிகப்படியான ரொம்ப வளமிக்க இந்த மண்ணும் வந்து என்ன ஆகும், வாஷ் ஆகி போயிடும். இப்போ நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த கண்டிஷனில் இருந்தீங்கன்னா சாயில் எரோஷன் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த பேரால பாருங்கள், the menace with soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India, calling urgently for attention and prevention action. அதாவது மெனன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சுறுத்துறது. இந்த சாயில் எரோஷன் வந்து எதனால் வந்து நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணுற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து கண்டினியூஸாக நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறது வந்து ஒரு அலார்மிங் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அர்ஜென்ட்லி காலிங்காக தான் இருக்குது. எல்லாமே வந்து சாயில் எரோஷன்னா ஸோ இதுதான் வந்து ஒரு காரணியாக இருக்கணும், அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The terracing of land, construction of bunds to check the flow of water, practice of counter cultivation and planting of appropriate types of vegetation are amongst the
மெஷர் தட் ஹேவ் பீன் சஜஸ்டட். அது அந்த டெரசிங் லேண்ட் சொல்லக்கூடிய அது போன்ற இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு ஏன்னா எப்படி இந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது, ஸோ ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான வெஜிடேஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மரம் செடி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி நம்ம வந்து செய்யணும் அப்படின்னாங்க. It is obvious that aim should be checked the flow of water at earliest possible stage before it has acquired any appreciable momentum and corresponding lost destructive power. ஒன்றுமே இல்லை, இது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும். திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி வராதுங்க. நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து நம்ம முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஓடையாக வரும்பொழுது அதை நம்ம கண்காணித்து ஸோ எங்கேருந்து இந்த ஓடு வருது இதை நம்ம எப்படி திருப்பி விடலாம் அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம பார்த்து செயல்படணும். அது இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகும், மொமெண்டம் போது அதே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடாக வரும், நிறைய வந்து வர சான்சஸ் உண்டு. அப்போ அதனால் வந்து என்ன ஆகும், பெரிய இழப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். தண்ணி தான் வந்து எல்லா உயிரினுக்குமே வந்து ஒரு அடிப்படையாக வந்து இருக்கும். தண்ணி இல்லைனா வந்து யாருமே இருக்க முடியாது. எல்லா உயிரினமும் வந்து தண்ணி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது அனிமலாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து அதுக்கு வந்து வேணுன்றாங்க. அண்ட் நோ கைண்ட் ஆஃப் ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பாசிபிள் இன் விச் அ ஃப்ளூயிட் டஸ் நாட் பிளே அன் எசென்ஷியல் பார்ட். கண்டிப்பாக தண்ணி இல்லைனா நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா என்னது எந்த ஒரு செயலும் வந்து நடைபெறாது. அது வந்து ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போ எந்த ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டியும் நடக்காது அப்படின்றாங்க. வாட்டர் இஸ் அஃப்கோர்ஸ் நெசசரி ஃபார் அனிமல் லைஃப். ஸோ அதான் சொல்கிறாங்க மறுபடியும், அனிமலுக்கு ரொம்ப முக்கியம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மண் வளம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய செடி தாவரங்கள் எல்லாமே வந்து நல்லா வளரும். அப்போ அதை சார்ந்து நிறைய எனாமஸ் ஸ்பீஷியஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதேமாதிரி கன்சர்வேஷன் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபார் அ ஹியூமன் வெல்ஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியுடைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. எப்படி நிறைய இடங்களில் தண்ணி வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிசன் water, the ultimate source in all cases is rain or snowfall. அது ஆர்டிசன் வாட்டர்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தவிர்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். அதை தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெயின் இல்லைனா வந்து ஸ்னோஃபால், இதெல்லாம் தான் கிடைக்குதுன்றாங்க. மச் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் அ சீசனல் ரெயின்ஃபால். ஸோ பருவகாலம் அந்த மழையை சார்ந்து தான் வந்து நிறைய இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இஸ் தேர்ஃபோர் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயிலியர் ஆர் irregularity ஆஃப் அ சேம். சப்போஸ் அதில் வந்து மழை வந்து முன்ன பின்ன வந்து வந்துடுச்சு இல்லை வராமல் போயிடுச்சுன்னா அப்போ அந்த நிலமே வந்து என்ன ஆகும், அந்த சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் வந்து பாதிக்கப்படும்ன்றாங்க. The problems of soil erosion and of inadequate or irregular rainfall are க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஈச் அதர். ஸோ இந்த சாயில் எரோஷனுடைய ப்ராப்ளம் வந்து எதோடு எது கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரெயின்ஃபால் வந்து இர்ரெகுலராக இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. It is clear that adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted, in other words, on and in the soil, and such techniques therefore serve a double purpose. அதாவது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து தெரியுது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு தண்ணி தேவையோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த சாயில் எரோஷன் வந்து நடக்காமல் இருக்கும். அப்போ ஏன்னா அந்த மண் வளமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன வந்து தண்ணியை வந்து தக்க வைக்கக்கூடிய மண் சில மண் இருக்குது. தண்ணியை வந்து அதில் போட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து என்ன ஆகும், அப்படியே அரிச்சுக்கிட்டு அந்த மண்ணோட சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த சாயில் எரோஷன் வந்து நம்ம எந்த மாதிரியான மண்ணோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வாட்டரை வந்து தேவைப்படுற இடத்த அந்த டெக்னிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலைப்பகுதியின்போது தண்ணி சரசரன்னு வேறு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா the problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. அதாவது இந்த சாயில் எரோஷனுடைய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பருவகால மழை வந்து மாறி மாறி வருது பார்த்தீங்கன்னா அது இர்ரெகுலராக இருக்கிறதால, இர்ரெகுலர்னால் அந்த சமயத்தில் இவ்வளோ தான் மழை பெய்யணும், இல்லைனா அந்த சமயத்தில் மழையே பெய்யாமல் அப்படியே வறட்சியாக காணப்படுது, இல்லைனா வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு அந்த இடத்தையே வந்து மண்ணரிப்பு ஏற்படுது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்குன்றாங்க. It is clear that adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted. அதாவது எதுக்காக வந்து அதிகமாக தண்ணி வரதால் தான் என்ன ஆகுது, அந்த சாயில் எரோஷன் ஏற்படுது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சில டெக்னிக்ஸ் வந்து கையாண்டு அந்த தண்ணியை எப்படி சேகரித்து அது எந்தெந்த இடத்துல வேணுமோ அதை சேகரித்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றாங்க. In other words, on and in the soil and such techniques therefore serve a double purpose. அப்போ என்னது, ஒடுக்கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தண்ணியும் சேமித்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து மண் அரிப்பும் வந்து நமக்கு உண்டாக்காமல் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் இது போன்ற இடங்கள் வந்து சாயில் எரோஷன் அதிகமாகி உங்களுக்கு வந்து
அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பாதைகள்லாம் வந்து சிதவடைஞ்சு போயிருக்கும். அப்போ எந்த இடங்கள்ல வந்து அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக போய் மண்ணரிப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல தண்ணியை சேகரிக்க மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராக வந்து பார்ட் 3ல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.